Good morning everyone. Hi cuties, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சாஹி மினி வேர்ல்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்ன சாஹி மினி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், என்னோட சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோட சாரி எவ்வளவு அழகா இருக்குல்ல. நான் அழகா இருக்கனா? ஆமாம்மா, உங்க சாரி பார்க்கவே கியூட்டா அழகா இருக்கு. உங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, இயரிங்ஸும் நல்லா இருக்கு. பாருங்க, என்னோட சாரி அழகா இருக்கு. லவ் யூ குட்டீஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அழகா இருக்குன்னு சொல்லி இப்படியே ஐஸ் வச்சுட்டு அப்படியே விடலான்னு பாக்குறீங்களா? இல்லம்மா நீங்க தான் பெயிண்டிங் சொல்லி தரேன்னு சொன்னீங்களே. ஓ, பெயிண்டிங்கா? ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? அம்மா, நான் வேணா போய் பெயிண்டிங் எடுத்துட்டு வந்துட்டு. ஓகே, ஒரு ஷீட்டு பெயிண்டிங் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். எந்த பெயிண்டிங்மா? இன்னைக்கு வாங்க, நல்ல மல்டி கலர் இருக்கும், பிரஷோட இருக்குமே, அது கூட ஒரு வாட்டரும் எடுத்துட்டு வந்துடு, ஒரு சின்ன பவுல்ல. ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுமா. உள்ள போயிட்டு அவ எடுத்துட்டு வர போயிருக்கா. நீ என்ன பண்ண போற? நீ போய் ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு வா போ. ஏய், எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும் வேலையை. நீ செய்ய மாட்டேன்ற, ஒழுங்கா ஷேர் பண்ணி செய்யணும்னு பாரு. நீ சொல்லிட்டே இருக்கிற டைம்ல அவ எடுத்துட்டே வந்துட்டா. அம்மா, இங்க பாருங்க, பெயிண்டிங் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ குட்டி, சூப்பர், குட் கேர்ள். அம்மா தேங்க் யூ அம்மா. இங்க பாருங்க, இப்போ நம்மளுக்கு பெயிண்டிங் ரெடியா இருக்கு இல்ல? எத்தனை கலர் இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன எல்லோ கலர் மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறதால வேஸ்ட் ஆகிடுது. இங்கே பாருங்கள், ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோம், பெயிண்டிங். அதுக்கப்புறம் வேற என்ன? சொல்லிட்டே இருக்காத, போய் எடுத்துட்டு வரணும். நீ எடுத்துட்டு வராமல் நீ என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கியா? சரி, ஓகே, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், நானே எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பெயிண்டிங் ரெடியாக இருக்குது. இங்கே எப்படி கரெக்டாக இருக்கா உங்களுக்கு தெரியுதா குட்டீஸ்? ஓகே, இப்ப இதுல யார் என்ன வரைய போறீங்க? இல்ல நீ தான் வரையணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், தூரமா இருந்து. சரி, ஓகேம்மா. அப்ப நான் வரையறேன். தியா தான் ஃபர்ஸ்ட். தியா தான் வரைய போறா. ஒரு சின்ன பவுல்ல தண்ணி எடுத்துக்கிட்டோம், பிரஷ், பெயிண்டிங் எல்லாமே இருக்கு. அம்மா, இதுல எத்தனை கலர் இருக்குன்னு தெரியல. இருமா, நான் முதல்ல கலர்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, கலர்ஸ் பார்க்க போறியா? ஓகே. எத்தனை கலர்ஸ் இருக்கு? அம்மா, நிறைய கலர் இருக்குமா. பாருமா, பெயிண்ட் பிரஷ்ஷும் அழகா இருக்கு. ஒயிட், எல்லோ, லைட் ரெட், கிரீன், சாண்டல், டார்க், அப்புறம் ப்ளூ, நிறைய கலர் இருக்குமா. எல்லாமே ஷேடோ கலர்ல டிஃப்ரென்ஸ் தாமா இருக்கு. ஆனால் எல்லாமே நாலுமே ஒரே கலர் தாம்மா. ஓ, இட்ஸ் குட். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ண போறோம்? முதல்ல நாமளா இப்போ பெயிண்டிங் பண்ண போறோம். பெயிண்டிங் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? முதல்ல இது மாதிரி வாட்டர்ல நம்ம டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ரப் பண்ணிட்டே இருந்தோம்னா கலர் நம்மளுக்கு கையில வந்துடும். அதை எடுத்து இப்ப நம்ம பெயிண்டிங் பண்ணிடலாம். மா, சூப்பரா இருக்க போறீங்க. பாருங்க, நான் எவ்வளவு அழகா பண்றேன். பாருங்க. இது மாதிரி முதல்ல ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேல இப்படி ஒண்ணு போட்டுட்டு, ஏய், என்ன வரையற நீ? நீ கெஸ் பண்ண பார்க்கலாம். ஓ, நான் இப்ப கெஸ் பண்ணிட்டேன். நீ வீடு தானே வரைகிற. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பழையதோ, நீ அதையே பண்ணிட்டு இருக்க. பழசோ புதுசோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல நீ பண்ணுவல, அப்ப பாத்துக்கிறேன். வா, உன்னை நீ என்ன வரைகிறேன்னு பாக்குறேன். ஐயோ, இவகிட்ட நம்ம வாய் கொடுத்து மாட்டிப்போம் போலயே. சரி, ஓகே, நீ வர நான் பாக்குறேன். அந்த பையன் இருக்கட்டும். இங்க பாருங்க, முதல்ல வீடு வரைஞ்சிட்டு வாசப்படி இப்ப சைட்ல மேல ஒரு இது மாதிரி ஷீட் மாதிரி போட போறேன். வாவ், சூப்பரா இருக்க போது போல. இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, ஸோ நம்ம இது லாங் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல என்னோட வீடு. கியூட்டா குட்டியா அழகா இருக்கு. இப்ப இல்ல கலர் கொடுக்கறது தான் சூப்பரா இருக்க போகுது. திரும்ப அந்த கலர் எடுத்துட்டு நம்ம வேற கலர்ல வச்சு டிப் பண்ணி ரப் பண்ணனா நம்மளுக்கு எல்லோ கலர் வந்துடுங்க. பாருங்க, எல்லோ கலர் எங்க அடிக்கலாம்? எல்லோ கலரா மேல அடி. இல்ல. ஓகே, நீ சொன்ன நான் மேலேயே அடிக்கிறேன். மேல ஃபுல்லா எல்லோ கலர் அடிச்சிடலாம். ஏய், மேலே ப்ளூ கலர் அடிச்சிருக்கலாம்ல? இல்லை, எனக்கு எல்லோ கலர் தான் பிடிக்கும், நான் எல்லோ தான் அடிப்பேன். நீ உன்னோட பெயிண்டிங்கில் என்ன வேணுமோ நீ அதை பண்ணிக்கோ. ஏன் என்னோட பெயிண்டிங்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறமா? பாருமா, எல்லோ கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கலர் கொடுக்கலாம்? நெக்ஸ்டா கிரீன் கலர் கொடுக்கலாம். ஓ, இரு, நம்ம முதல்ல எல்லோ கலரை முதல்ல ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலரை நம்ம அந்த ப்ரஷ்ல இருந்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்?
பக்கத்துல ஒரு சின்ன கப் இருக்குல்ல, அதுல டிப் பண்ணி நம்ம அந்த பிரஷ்ல இருக்க கலர் எல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கலர்ல நம்ம ரப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர் மட்டும்தான் வரும், இந்த எல்லோ கலருக்கு கூட ஜாயினே வராது. இந்த டிப்ஸ் சூப்பரா இருக்கு போலயே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் எடுத்து இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியே அடிக்கலாம். இப்ப வீட்டுக்கு மேல எல்லோ கலர், வீட்டுக்கு கீழே நம்ம ப்ளூ கலர் அடிக்கலாம். ஓ சூப்பரா இருக்கும் போலயே. தியா சூப்பரா பண்ற, அப்ப நானும் சூப்பரா பண்ண போறேன். சூப்பர் சூப்பர். இது மாதிரி ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கணும், நம்ம 2 பேரும் சண்டை போட்டு கூடாது. அதான் அம்மா சொல்ல கரெக்டுமா. நல்லா பேச கத்துக்கிட்டீங்களே குழந்தைங்களா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோமா? இருமா, ப்ளூவே ஒழுங்கா கொடுத்துட்டு வந்துடுறேன் பாரு. எவ்வளவு சூப்பரா பட்டிருக்கேன்ல நானு, கியூட்ல. நெக்ஸ்ட் வீட்டுக்கு சைடா, மேலையா கீழையா? கீழே கிரீன் கலர் கொடுக்கலாம். நல்ல காம்பினேஷன் இருக்கும் போலயே. குட் காம்பினேஷன், சூப்பர் சூப்பர். இப்போ வீட்டு வாசப்படியில நம்ம கிரீன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் சைட்ல கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சைட்ல ரெட் கலர் கொடுக்க போறோம். சீக்கிரம் கொடுடி, சொல்லிட்டே இருக்க. எனக்கு சீக்கிரம், நான் பெயிண்டிங் பண்ணணும்ல, நீயே பண்ணிட்டு இருக்க, நான் எப்ப பண்ணுவேன்? 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? தனித்தனி பிரஷ் வாங்காம போயிட்டேன். பெயிண்டிங் ஒன்னே வாங்கி கொடுத்து தப்பா போச்சு. இவ பண்றது பாரு. நெக்ஸ்ட் நீ பண்ணு. ஓகே மா? இருமா, நெக்ஸ்ட் நான் சூப்பரா வரையறேம்மா. இவளை விட சூப்பரா வரைய போறேன் பாருமா. என்ன வரைய போற? நானு ஃப்ளவர்ஸ் வரைய போறேன். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாமே அதுல. ஆமா ஆமா, இங்க பாருங்க, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், வீட்டுக்கு சைட்ல ரெட் கலர் கொடுத்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. இப்ப வீட்டுக்கு மேல என்ன கலர் கொடுக்கலாம் சொல்லுங்க. வீட்டுக்கு மேலயா? முதல்ல நீ கீழே ஒழுங்கா கொடுப்பாரு. அங்கங்க பேட்ச் ஒர்க் எல்லாம் நல்லா தெரியுது. பெயிண்டிங்னா அப்படிதான் பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா பண்ண முடியும். அதெல்லாம் இல்லை, நான் பண்ணிட்டேன்ப்பா. இப்ப வீட்டுக்கு மேல நான் ப்ளூ கலர் கொடுக்க போறேன். கீழே தான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் எப்படி நீ மேல கொடுப்ப? அப்ப என்ன கலர் கொடுக்கலாம்? சரி ஓகே, நம்ம கிரீனே கொடுத்துடலாம். கிரீன் எடுத்து இது மாதிரி ரப் பண்ணிட்டு அது மேல போட்டோன்னா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு சைட்ல கிரீன், ஒரு சைட்ல வேற கலர் கொடுக்கலாம். என்னது ஒரு சைட்ல வேறையா? இல்ல ஒரே கலர் கொடுத்தாதான் சூப்பரா இருக்கும். சரி ஓகே, நீ சொன்னவே நானும் ஒரே சைட்ல ஒரே கலர் கொடுத்துட்டேன். ஓகேயா? இப்ப பாருங்க என்னோட வீடு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அம்மா எப்படிமா இருக்கு என்னோட வீடு? சொல்லுமா சொல்லுமா. அம்மா எவ்வளவு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருமா, எல்லா கலருமே சூப்பர்லாமா. இந்த வீடு பார்க்கும் போதே அழகா இருக்குல்ல, நான் தான் பண்ணேன்ட்டு எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் சூப்பரா டிராயிங் பண்ணுவேனே. பாருங்க, கலர் கலரா சூப்பரா இருக்கு. வாவ், நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க தியா. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூமா. நான் அழகா பண்ணிருக்கேன்ல. கலர் சூப்பரா இருக்கு. என்னோட வீடு தான் அழகே. நெக்ஸ்ட் யாரு? நீதான் வாடி ரியா, நீதான் பண்ண போற. அது மாதிரி சண்டை போட்டு கூடாது. சரி ஓகே, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. அம்மாக்கு வேலை இருக்கு, அம்மா போயிட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் நீ என்னமா வேலை இருக்குன்னு போயிடுற. இருமா எங்க கூடயே. என்னது எப்ப பார்த்தாலுமா? அப்ப உங்களுக்கு டின்னர் யார் பண்ணுவா? அப்பா வரதுக்குள்ள நான் டின்னர் பண்ணணும். உங்களோட பெயிண்டிங் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி நீங்க பாத்துட்டே இருங்க, அம்மா வந்து. என்னமா போற? என்னடி ஏன் கத்திட்டு இருக்க? என்னோட பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போமா. நல்லாதாம்மா இருக்கு. பாய்.